ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த 5 புக்ஸை எப்படியாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு படிக்கிற ஹேபிட் இல்லைன்னா இந்த புக்ஸ் எல்லாமே ஆடியோ புக்காக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டை கேட்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த புக்ஸில் கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ், மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறது, எப்படி வெல்த் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக இன்டெப்த்தாக இந்த புக்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இந்த புக்ஸ் படிக்கிறது மூலிமா ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ வில் டீச் யூ டு பி ரிச். இதை ஆத்தர் பண்ணது ரமித் செட்டி. இந்த புக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பர்சனல் ஃபினான்ஸை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த புக் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு எப்படி பட்ஜெட் போடுறது அண்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி, அண்ட் உங்கள் லைஃப்பை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து உங்களோட பர்சனல் ஃபினான்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து யுவர் மனி ஆர் யுவர் லைஃப். இதை ஆத்தர் பண்ணது விக்கி ராபின் அண்ட் ஜோ டொமிங்கோஸ். இந்த புக்கில் பணத்துக்கு உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணி எப்படி அந்த பணத்தை எனர்ஜி டூலாக பார்க்குறதுங்கிறத பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் இது மூலிமா உங்களால் எப்படி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸாக இருக்க முடியுங்கிறதையும் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதுவும் ஒரு பர்சனல் ஃபினான்ஸ் ரிலேட்டட் புக் தான். இது மூலிமா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேர்ட் வந்து சைக்காலஜி ஆஃப் மனி. இது ஆத்தர் பண்ணது மார்கன் ஹவுசல். ஸோ இந்த புக்கை பற்றி லாஸ்ட் இயர் அரவிந்த் சாமி கூட ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தார். இந்த புக்கு படிக்கிறது மூலிமா எப்படி ஹியூமனோட பிஹேவியர் அண்ட் எமோஷன்ஸ் உங்களோட ஃபினான்ஷியல் சக்ஸஸை வந்து அச்சீவ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட மைண்ட் செட் அண்ட் பிஹேவியர் ரிலேட்டட் கண்டென்ட் தான் இருக்கும். ஸோ இது மூலிமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஆனால் கூட எப்படி நம்ம சென்டிமெண்ட்டை மார்க்கெட்டில் காட்டுறோம் அந்த மாதிரி இல்லாமல் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த் வந்து த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர், ஆத்தர்டு பை பெஞ்சமின் கிரஹாம். ஸோ இந்த புக்கு மூலிமா எப்படி வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணுறதுங்கிற கம்ப்ளீட் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன் வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஸ்டாக்லாம் அண்டர் வேல்யூவில் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி லாங் டேர்முக்கு எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா இந்த புக்கு. ஸோ இது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஃபிஃப்த் வந்து ரிச் டேட் புவர் டேட். ஸோ இந்த புக்கை பற்றி ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் அகைன் நான் சொல்கிறேன், இந்த புக் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு வந்து அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கிளியராக புரியும். அண்ட் அசெட்டுங்கிறது வந்து உங்களோட இன்கம் அண்ட் லயபிலிட்டிங்கிறது உங்களோட அவுட் கோயிங். ஸோ இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் வேல இந்த புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த 5 புக்கில் நீங்கள் எந்த புக் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.